தேனி மாவட்டம் குறிப்பாக உத்தமபாளையம் முல்லைப் பெரியாற்றில் முல்லைப் பெரியார் அணையிலிருந்து 1200 கனஅடி தண்ணீர் திறந்து விடப்பட்டு வருகிறது. இன்று பார்த்தோம் என்றால் மதிய நேரத்தில் உத்தமபாளையம் அருகே உள்ள சீலையம்பட்டி முல்லைப் பெரியாற்றில் ஒரு இளம்பெண் தன்னுடைய நண்பர்களோட குளிக்க சென்றிருக்கு. அப்ப பார்க்கும் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத முல்லைப் பெரியாற்று ஆழமான பகுதிக்கு இழுத்து செல்லப்பட்டு அந்த முல்லைப் பெரியார் ஆற்று பாலத்தின் கீழே அந்த பாலத்தின் விளிம்பை பிடித்துக் கொண்டு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் போராடி கொண்டிருக்கு. அக்கம் பக்கத்தில் இருந்தவங்க கூச்சலிட்டு அந்த அருகில் உள்ள பொதுமக்களையும் இளைஞர்களையும் வரவழைச்சு அந்த பொண்ணை மீட்கும் போராட்டத்தில் ஈடுபட்டு இருந்தாங்க. அதை உடனடியாக தீயணைப்பு துறையினருக்கு தகவலை தெரிவிக்கப்பட்டு அவங்கள அந்த பெண்ணை மீட்கும் பணியில ஈடுபட்டாங்க. சுமார் 2 மணி நேரமா அந்த பெண்ணை கயிறின் மூலமாக கட்டி அந்த உள்ளூர் இளைஞர்களோட உதவியுடன் தீயணைப்பு அந்த பெண்ணை பத்திரமா மீட்டாங்க. தொடர்ந்து பார்த்தோம் என்றால் அந்த தேனி மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக தொடர்ந்து வெள்ள அபாய எச்சரிக்கை தேனி மாவட்ட மக்களுக்கு விடுக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக உத்தமபாளையம் சீலையம்பட்டி முல்லைப் பெரியாற்றில் தண்ணீர் அதிகரித்து வருவது கருத்தில் கொண்டுதான் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்ட சூழலும் கூட இது அறியாத இளம்பெண்கள் இளைஞர்கள் பள்ளி குழந்தைகள் என்னன்னா இந்த வெயிலின் காலத்தை தாக்கத்தை குறைக்கும் விதமா முல்லைப் பெரியார் குடிக்கிறாங்க. அப்படி சொல்லும் வேளையில தான் இந்த எதிர்பாராத நிகழ்வு ஏற்படுகிறது. இப்ப அந்த பெண்ணும் பத்திரமா மீட்கப்பட்டு எந்த ஒரு காயமும் இல்லாம பத்திரமா மீட்கப்பட்டுள்ளது. அந்த சம்பவத்துல பெரும் அச்சத்தை தாண்டி பார்த்தோம்னா அந்த பெண் மீட்கப்பட்டு ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது.